வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான 2 விஷயத்தை பார்த்துலாங்களா. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னு சொல்லப்படுற நிறைய கம்பெனி, அதுவும் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து லோன் கொடுத்துட்டாங்க. அதனால் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்பெனி தான், ரொம்ப ஃபியூர் கம்பெனிஸ்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து அர்பன் கம்பெனி, போர்ட்டர், ரேபிடோ, க்ரோ கம்பெனி, அதே மாதிரி மீஷோ, இவங்களாம் தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லலாம், ஏன் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு எதுக்காக இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அலுமினி ஆஃப் ஐஐடி இல்லைனா ஐஏஎம்மாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த வருடம் வந்து ரொம்பவும் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன்றதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன். ஐஐடி ஐஎம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா 2023 61 பேர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. 2024 34 பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 செப்டம்பர் வரைக்கும் வெறும் 3 பேர் தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி டோட்டலாக, அதாவது மென் அண்ட் உமன் சேர்த்து டோட்டல் ஐஐடி அண்ட் ஐஏஎம்ல பார்த்தீங்கன்னாக்கா 2023 383 மெம்பர்ஸ், 2024 236 மெம்பர்ஸ், 2026 செப்டம்பர் வரைக்கும் 36 பேர் தான். இதுக்கு என்ன ரீசன் சொல்லிங்கனாக்கா, முதல்ல ஃபண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குளோபல் அன்சர்டினிட்டி, உலக பொருளாதாரம் நிறைய வார்ஸ் இதெல்லாம் நடக்குது இல்லையா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணம் எந்த நேரத்தில் எது நடக்குதோ, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, ஆர்டர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் ஜென்ஐயோட ஸ்பேஸ் ஏஐ வந்து உள்ளே வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டதுனால இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டேரிஃப் வார், தினம் தினம் போடும் ட்ரம்ப்போட டேரிஃப் வார் சொல்லவே முடியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் ரேட் இருக்குது, என்ன ஸ்லாப் இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போடுது. ஏன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். இதையும் தாண்டி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாம். ரிலையன்ஸ் டு செட் அப் தி ஃபர்ஸ்ட் ஃபுட் பார்க் எங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஏபியில், ஆந்திர பிரதேஷில் 768 கோடிக்கு பண்ண போகிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் சாக்லேட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸு. அதே மாதிரி இது எங்கே தயாரிக்க போகிறாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்க போகிறது ஏபியில் பிரக்மனப்பள்ளி வில்லேஜ் அப்படின்ற இடத்துல வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது மூலிமா எஃப்எம்சிஜியில் நிறைய காம்படிட்டர்ஸ்க்கு இவங்களும் ஒரு காம்படிட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.